என்னோட டவுட் என்னன்னாங்க சார், கன்சிஸ்டன்சி ஆஃபர் எவ்ளோ இம்பார்ட்டன்ட், எவ்ளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நெறைய டைம் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. எல்லா எல்லா நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஆஃபர் வந்துட்டு எவ்ளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்துட்டு எனக்கு கீழ எப்படியும் டெய்லி ஒரு 15 பேர் கிட்ட உள்ள வந்து மீட்டிங் டெய்லி பார்க்குறாங்கங்க சார். 15 பேர்ல அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் யூஸ் பண்ணி பண்றவங்க வந்துட்டு ஒரு 4 பேர், 3 பேர் தாங்க சார். அது புது ஐடிஸ் தான். அவங்க தான் சார் பண்றாங்க. இது எல்லாரும் நான் எவ்வளோதான் நான் மாங்கு மாங்கு உட்காந்து இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் இவ்ளோ இம்பார்ட்டன்ட், இவ்ளோ பெரிய விஷயம். இதனால நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எல்லாத்துக்குமே 8% இருக்கட்டும், 10% இருக்கும் போறதுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம சொன்னாலும், அ எனக்கு இந்த மாசம் பர்ச்சேஸ் பண்ணாதான் இன்கம் வருமா? இல்லாட்டினா வராதா? நம்ம எவ்வளோதான் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம இது பண்ணாலும், அ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்கங்க சார். மாசத்தோட எண்ட் வரைக்கும் அந்த பர்ச்சேஸ் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் இழுத்துட்டு போயிடுறாங்கங்க சார். இந்த விஷயத்த வந்து சரி பண்றதுக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்க சார். இதான் என்னோட ஓகே. கொஸ்டின் சார். தேங்க் யூ கண்டிப்பா சார். கண்டிப்பா சொல்றேன். இந்த கொஸ்டினை வந்து ஒரு 8% லெவல்ல இருந்துகிட்டு நீங்க இந்த அளவுக்கு நுணுக்கமா கேட்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து யூஸ்வலா வந்து ஒரு 10% இல்ல ஒரு பிரான்ச் டைரக்டருக்கு மேல இருக்கிறவங்க தான் கேட்பாங்க என்கிட்ட. ஆனா ஒரு 8% லெவல்ல இருந்துட்டு இந்த ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு உண்மையாலுமே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். இப்ப நான் அதை சொல்றேன். ஓகேங்களா? இது கவனமா கவனிங்க. ஏன்னா இங்க பாருங்க 100 பிவி நம்ம வந்து வாங்குங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இவங்க 100 பிவிக்கு வாங்க சொல்றாங்க, 3000 3500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. நீங்க ஒரு ஆளு. நீங்க ஒரு ஆளு. உங்களுக்கு கீழ ஒரு 9 பேர். மொத்தமா உங்களையும் சேர்த்தனா ஒரு 10 பேர் உங்க டீம்ல இப்ப ரைட் நவ் ஆக்டிவா இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ற மாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க 30 பிவி. உங்களுக்கு கீழ 9 பேர். அவங்களும் 30 பிவி. அப்ப 10 இன்டூ 30 300 பிவி தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதுவே நீங்க 100 பிவி. உங்களுக்கு கீழ இருக்கிற 9 பேருமே 100 பிவி பண்ணியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பிவி வந்திருக்கும்? 1000 பிவி வந்திருக்கும். 300 பிவி எங்க இருக்கு? 1000 பிவி எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வந்து ஈரோட்டுக்கு வந்து 100 கிலோமீட்டர்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். சம்திங் 120, 130 கிலோமீட்டர் ஆக்சுவலா. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 100 கிலோமீட்டர்னு வைங்களேன். 100 கிலோமீட்டர நீங்க வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல 30ல போறீங்க. அப்படி போனீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஈரோட்ல இருந்து நீங்க வந்து சாரி கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க வண்டியை ஓட்டிட்டு போறீங்கன்னா எவ்வளவு மணி நேரத்துல போக முடியும்? கிட்டத்தட்ட வந்து 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிரும். 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மெதுவா அப்படி உருட்டிட்டு போறீங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். குறைஞ்சது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிரும். அதுவே நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க. அப்ப கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டுக்கு 1 ஹவர்ல போயிருவீங்க. ஓகேங்களா? 100 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா என்ன அப்ப 1 ஹவருக்குள்ள 100 கிலோமீட்டர் போலாம். அப்ப 30 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா 1 ஹவருக்கு 30 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்ப 100 கிலோமீட்டர் எப்ப போய் சேருவீங்க? 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். கரெக்ட்டா நான் போடுற கணக்கு புரியுதா? அதே தாங்க இந்த வெஸ்டேஜும். நான் வந்து இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது 2வது மாசத்துல இருந்து நானும் ஃபர்ஸ்ட் மாசம் 100 பிவி வாங்கல. எனக்கு யாரும் சொல்லல பெருசா. எனக்கு புரியல. நானும் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு சம்திங் தான் வாங்கினேன். 2வது மாசத்துல இருந்து 100 பிவி வாங்க ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் இங்க பாருங்க என்னோட ஆப் ஓபன் பண்றேன் பாருங்க. என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. இன்கமே இல்லாத போது வெஸ்டேஜ்ல நான் இன்கமே எடுக்காத போதும் நான் 100 பிவிக்கு தான் வாங்கினேன். இப்பவும் நான் 100 பிவிக்கு தான் வாங்குறேன். ஓகேங்களா? என்னோட பர்ச்சேஸ் அதே தான். இன்கம் ஸ்டார்டிங்லயும் நான் 100 பிவிக்கு தான் வாங்கினேன். 3000 3500 4000 ரூபாய் அது மாதிரி அதுக்குள்ள தான் வாங்கினேன். இப்பவும் நான் வந்து அதே 100 பிவிக்கு தான் வாங்குறேன். இப்ப பாருங்க. நான் எவ்வளவு பிவிக்கு வாங்கியிருக்கேன்னு பாருங்க. செல் பர்ச்சேஸ் பாருங்க. கீழ இருந்து மேல 5வது காலம் பாருங்க. 112 பிவி வாங்கியிருக்கேன். 112 பிவி. கிட்டத்தட்ட வந்து 3500ல இருந்து 4000 ரூபாய்க்குள்ள சம்திங் 3700 800 ஆச்சு. அவ்வளவுதான் வாங்கியிருக்கேன். அதுக்கு 10 லட்ச ரூபாய் இன்கம் வருது. நம்ம எவ்வளவு பிவிக்கு பர்ச்சேஸ் பண்றோங்கிறதுனால எவ்வளவு பிவிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோங்கிறது இன்கம்க்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா நமக்கு கீழ நிறைய பேர் வாங்க போறாங்க. அவங்க வாங்குறதுக்கு நம்ம 100 பிவி வாங்கினா தானே அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம 30 பிவி 40 பிவி வாங்கிட்டு நம்ம கீழ சேர்றவங்க 100 பிவி வாங்கணும்னா அது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. நம்ம பிசினஸ் நம்ம ஒருத்தர் 100 பிவி வாங்கும்போது நம்ம கீழ இருக்கிறவங்களும் நாளைக்கு வாங்குவாங்க. வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவங்கள்ட்ட பேசலாம். ஓகேங்களா? அவங்க நாளைக்கு அவங்களும் இப்ப பாருங்க நீங்க 30 பிவியே வாங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க டீம்லயும் சேர்றவங்க 30 பிவி வாங்குறாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் பாக்குறாங்க. சரி 100 பிவி வாங்கலாம்னு அவங்களா நீங்க சொல்லலைனாலும் அவங்களா நினைச்சா கூட நம்ம மீட்டிங்ல எத்தனையோ மீட்டிங்ல பேசும்போது அவங்களா நினைச்சா கூட நம்ம அப்ளைனே 30 பிவி தான் வாங்குறாரு. நம்ம எதுக்கு வாங்கணும்? நீங்க போய் 100 பிவிக்கு பேச வேணாங்க. நீங்க 100 பிவி அட்லீஸ்ட் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா
அவங்களா வாங்குறவங்களாவது வாங்குவாங்க. நீங்க வாங்காதனால அவங்களும் வாங்குறத ஸ்டாப் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு தானே லாஸ் அது. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தானே லாஸ் அது. யோசிச்சு பாருங்க. ஆ இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும், ஆ நம்ம டீம் நமக்கு கீழ இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம இருக்கணும். நம்ம டீம்ல நம்ம கீழ இருக்கிற ஒருத்தர் டெய்லி ட்ரெய்னிங் பார்க்கணும். டெய்லி ஜாயிண்ட் மெசேஜ் போடணும். ஃபீட்பேக் போடணும். டெய்லியும் அவங்களுக்கு கீழ யாரையாவது இன்வைட் பண்ணணும். வெஸ்டேஜ் பிசினஸ்ல ப்ராப்பரா இருக்கணும். பக்காவா இருக்கணும். சூப்பரா பண்ணணும்னு நெனைக்கிறீங்கல்ல? அது மாரி ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கீழ ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது மாரி நீங்க இருக்கணும். ஓகேங்களா? இதுதாங்க உலக நீதி. அதாவது உலக நீதிங்குவாங்க. நம்ப அடுத்தவங்களுக்கு என்ன நம்ப பண்ணுவோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ப போய் அடுத்தவங்களுக்கெல்லாம் தப்பு தப்பா நெனச்சுட்டு, துரோகம் பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்கலாம் நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமா போணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படிலாம் நெனச்சுக்கிட்டு, ஆனா மத்தவங்க மட்டும் நமக்கு நல்லது நெனைக்கணும்னா எப்படிங்க? மத்தவங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் நமக்கு நல்லது பண்ணணும். ஆனா நான் வந்து எல்லாருக்கும் கெட்டது தான் பண்ணுவேங்கிறது கெட்டது தான் பண்ணுவேன்னா அது எப்படி? நம்ம கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது தான் நடக்கும். நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது நடக்கும். அதே மாரி தான். அதுதான். அது வந்து உலக நீதி. அதே தான் அந்த பிசினஸும் நான் பார்க்குறேன். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது மாரி நீங்க இருக்கணும். என்ன நடந்தாலும் போக்கூடாது. அப்படியே வந்து ஆ ஆணி அடிச்ச மாரி அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும். பிசினஸ் விட்டு எப்பயும் போகக்கூடாது. ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணணும். டெய்லியும் ட்ரெய்னிங் வரணும். டெய்லி எல்டிவிக்கு இன்வைட் பண்ணணும். ஆள சேர்த்தணும். பிசினஸ் சூப்பரா பண்ணணும். ஆ எத கண்டும் பின்வாங்க கூடாதுன்னு நெனைக்கிறீங்கல்ல? நெனைக்கிறீங்களா இல்லையாங்க? உங்க டீம்ல எப்படிங்க இருக்கணும் ஆளு? எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்க? அது மாரி நீங்க இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. அது மாரி நீங்க இருக்கீங்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு கீழ டீம் அமையும்? உங்களுக்கு கீழ வந்து ஆளுங்க அமைவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து பிசினஸ்ல நல்லா வந்து எது எதெல்லாம் பண்ணணும்னு சொல்றோமோ, பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா உங்களால ட்ரெய்னிங் பார்க்க முடியறதில்ல. உங்களால பிசினஸ் பண்ண முடியறதில்ல. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 2 நாள், 4 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் 4 பேர் சேரல. 4 பேர் ட்ரெய்னிங் பார்க்கல. யாருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. நீங்க ஓடி போயிடுறீங்க. ஒரு 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எங்க 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு உங்க இந்த வெஸ்டேஜ்ல பொருள் இல்லையா? போய் பொருள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. கூகுள்ல போயிட்டு வெஸ்டேஜ் ஆர்டர் ஃபார்ம்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஒரு பிடிஎஃப் வரும். என்னங்க? வெஸ்டேஜ் ஆர்டர் ஃபார்ம்ன்னு ஒரு சர்ச் பண்ணுங்க. பிடிஎஃப் வரும். அந்த ஒரு அந்த அந்த இமேஜ்ல வந்து அந்த பிடிஎஃப்ல ஆ எல்லா ப்ராடக்ட்டும் அதோட எம்ஆர்பி எவ்வளோ, டிபி எவ்வளோ, அது கோட் என்ன எல்லாம் போட்டிருக்கும். அதோட இமேஜ் அதுல இருக்காது. நீங்க அந்த இல்லைன்னா வந்து வெஸ்டேஜ் ஷாப்பிங் ஆப், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்குல்ல. ஆர்டர் போடுறோம்ல பிவிலாம். இப்ப நான் ஆப் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல. அதிலேயே எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குங்க. போய் பாருங்க. என்ன ப்ராடக்ட் வேணும் நமக்கு? என்னென்ன பொருள் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல என்னென்ன உங்க வீட்ல வந்து பெரியவங்க யாரும் இல்லையா? கை, கால் வலி, மூட்டு வலி, ஆஸ்துமா, ஆ ஒபிசிட்டி, சுகரு, ஹை பிபி, லோ பிபி எந்த பிரச்சனையுமே யாருக்குமே இல்லையா? பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? என்ன பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கு வெஸ்டேஜ்ல இருந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் வாங்கி குடுங்க. பக்காவா ரெடி ஆயிருங்க. 2 மாசம், 3 மாசத்துக்குள்ளயும் இருக்கிற இடமே தெரியாது. அவ்ளோ மிராக்கிள் ப்ராடக்ட் வெஸ்டேஜ்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஐயோ! வெஸ்டேஜ் இன்கம் வருது. இவங்கலாம் சம்பாரிக்கிறாங்க. நமக்கும் வரணும், நமக்கும் வரணும். அப்படிதான் நினைக்கிறோமே தவிர, எதுவுமே கத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இதுக்குள்ள உள்ள பூந்து என்ன, ஏது, எப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசே இல்ல. அப்புறம் எப்படிங்க நம்ம சம்பாரிக்கிறது? ஓகேங்களா?